காலையில் உணவை ஸ்கிப் பண்ணுனா எடை குறையுமா? ஸோ உடல் எடை குறையிறதுல காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய பங்கு வகிக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் என்ன மாதிரி எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களோட வெயிட் லாஸ் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அதை ஸ்கிப் பண்ணிட்டாலே நல்ல வெயிட் லாஸ் இருக்குமா டாக்டர்னு கேட்டால் கிடையவே கிடையாது. உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிமென்ஷியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஞாபக மருதி ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி உங்களுடைய மூளையோட அவுட்ரு சர்ஃபேஸ், பெரிஃபரல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரத்த ஓட்டம் நிறையவே குறையும். சீக்கிரமாகவே வயோதிகத்தை வந்து நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. காலையில் உணவை கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாது. யோகாவில் வந்து எப்படின்னா யோகிக் கல்ச்சரில் மார்னிங் வந்து ராஜா மாதிரியும், மதியம் ராணி மாதிரியும், இரவு பிச்சைக்காரன் மாதிரியும், அதாவது மார்னிங் வந்து நல்ல ஃபுல் மீல் எடுத்துக்கலாம், மதியம் வந்து அதை விட கம்மியாக எடுக்கணும், நைட்டில் வந்து ஃப்ரூட் ஃபாஸ்டிங், அப்படி இல்லாட்டி கிடைச்ச உணவுகளை மட்டும் எடுத்துக்கிறது, இல்லைன்னா உணவை தவிர்க்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸை குறிக்குது. சரிங்களா? காலை உணவை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்னென்னா காலையில் நல்லாவே எடுத்துக்கலாம் உணவை. அது வந்து உங்களுடைய வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நைட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கீங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ஃபாஸ்டிங்குன்ற ஒரு ஹவர்ஸு. அதை வந்து பிரேக் பண்ணுறதுனால தான் அது வந்து பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக உணவு எடுங்க. காலை உணவை தவிர்க்கக்கூடாது. நன்றி.